வணக்கம் நண்பர்களே, திருப்பூர் டெரஸ் கார்டன் வீடியோவுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதுசாக வளர்ந்துருக்கிற கொடி பசலை கீரை பற்றி பார்ப்போம். இந்த கீரை பக்கத்தில் இருக்கிற நார்த் இந்தியாக்காரங்க கொடுத்தாங்க. அவங்க இந்த கீரையை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்குவாங்க. இந்த கீரைக்கு இன்னொரு பேர் சிலோன் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. மலபார் ஜெயண்ட் ஸ்பினாச் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவங்க நார்த் இண்டியன்ஸ் இந்த கீரையை ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்படியே ஹேரும் லாங்காக இருக்கும். நான் இதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிறதா சொன்னாங்க. சரி, அப்போ எனக்கும் 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு 2 செடி வாங்கி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த கீரையில் அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கீரையில் இருக்கிற சத்துக்களை சொல்லியே முடியாது, அவ்வளோ இருக்குது. வைட்டமின் ஏ, சி, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, புரோட்டீன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஏன் நாமளும் இந்த கீரையை வளர்க்கக்கூடாது? மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க மற்றும் தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கீரையை ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரை விதைகள் ஆன்லைனில் கிடைக்குது. இது நார்மலான 12 இன்ச் க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். தரையில் வைக்கும்போது இன்னும் பெருசாக வளரும். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கும். இந்த கீரையை பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். பொரியல் செய்கிறதுக்கு சரி வராது. ஏன்னா கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கிறதுனால பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். பொடி பொடியாக நறுக்கி தோசை, சப்பாத்தி இதுலேயும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஏராளமான சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இந்த கீரை இருக்கிறது அவசியம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.